ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங், ஜென்ரல் நர்சிங் மிட்வைஃபரி, இல்லைனா வந்து டிப்ளமோ இன் நர்சிங்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டாஃப் நர்ஸ்க்கு படிக்க போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோர்ஸ் பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்மளோட சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கான ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வைங்க. அப்போதான் நம்ம இந்த இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் போடும்போது உங்களை வந்து ரீச் ஆகும். எந்த ஒரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமா ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்க்கு எல்லா வருஷமும் அட்மிஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்க அந்த அட்மிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பிஎஸ்சி நர்சிங் நிறைய பேர் படிக்கணும்னு நினைப்பாங்க. பட் போதுமான பண வசதி இருக்காது, இல்லைனா வந்து போதுமான மார்க் அவங்க கையில இருக்காது, இல்லைனா 11th ஸ்டாண்டர்ட்ல ஹிஸ்டரி குரூப் எடுத்திருப்பாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருப்பாங்க, ஒகேஷனல் நர்சிங் எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அப்புறம் நர்சிங் படிக்கணும்னு ஆசை இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸும் நர்சிங் படிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங். ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் அப்படிங்கிறது 3 வருஷத்துக்கான படிப்பு. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த கோர்ஸ் படிக்கலாம். நீங்க 12th ஸ்டாண்டர்ட்ல எந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருந்தாலுமே ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் உங்களால வந்து படிக்க முடியும். நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜியா இருந்தாலும் சரி, இல்லைனா வந்து பயாலஜியா இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் சயின்ஸா இருந்தாலும் சரி, ஆர்ட் அண்ட் சயின்ஸா இருந்தாலும் சரி, காமர்ஸா இருந்தாலும் சரி, இல்லைனா ஒகேஷனல் நர்சிங் எடுத்திருந்தாலும் சரி, நீங்கள் 12th எந்த ஒரு குரூப் எடுத்திருந்தாலுமே இந்த ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்கை நீங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னா படிக்க முடியும். பட் கவர்மெண்ட் காலேஜை பொறுத்தவரையில கேர்ள்ஸ்க்கு மட்டும்தான் அட்மிஷன் கொடுக்குறாங்க, பாய்ஸ்க்கு வந்து அட்மிஷன் கொடுக்கறது இல்ல. பாய்ஸ் ஆனா பிரைவேட் செக்டர்ல என்ன செய்யலாம் அப்படின்னா படிக்கலாம். படிச்சு முடிச்சுக்கிட்டு நீங்களுமே ஒரு ஸ்டாஃப் நர்ஸா என்ன செய்யலாம் அப்படின்னா கவர்மெண்ட் செக்டர் அண்ட் பிரைவேட் செக்டர்ல நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். பிஎஸ்சி நர்சிங் அப்படிங்கிறது நம்மளோட டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்கு அண்டர்ல வரக்கூடிய ஒரு டிகிரி கோர்ஸ். பட் ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் அப்படிங்கிறது தமிழ்நாடு போர்டுக்கு அண்டர்ல வரக்கூடிய ஒரு டிப்ளமோ கோர்ஸ். 3 வருஷத்துக்கான படிப்பு இது. பட் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய எம்ஆர்பி எக்ஸாமை கிளியர் பண்ணி தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகள்ல ஸ்டாஃப் நர்ஸா உங்களால என்ன செய்ய முடியும்னா ஒர்க் பண்ண முடியும். ஸ்டாஃப் நர்ஸா ஒர்க் பண்றதுக்கு பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் முடிச்சவங்க ரெண்டு பேருமே எலிஜிபிள் தான். ரெண்டு பேருமே ஒரே கிரேட் ஸ்டாஃப் நர்ஸ் அப்படிங்கிற ஒரு கிரேட்ல தான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா உள்ள போவோம். ரெண்டு பேருக்குமே வந்து ஒரே சேலரி தான் என்ன செய்வாங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் கிட்டத்தட்ட 25 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமா கவுன்சிலிங்ல என்ன செய்யறாங்க அப்படின்னா ஆஃபர் பண்றாங்க. ஒவ்வொரு காலேஜ்லயும் ஏறக்குறைய 100 சீட் என்ன செய்யறாங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இந்த கோர்ஸுக்கு நீங்க அப்ளை பண்ணும்போது கட் ஆஃப் எவ்வளவு வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆவரேஜ் கட் ஆஃப் இருந்தாலே ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்க்கு சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்களோட கட் ஆஃப் வந்து நம்ம ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்கை பொறுத்தவரை 100க்கு தான் என்ன செய்வோம் அப்படின்னா கால்குலேட் பண்ணுவோம். உங்களோட கட் ஆஃப் வந்து 60க்கு மேல இருந்தாலும் இந்த ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்ல நம்மளோட சப்ஜெக்ட் அண்ட் சிலபஸ்லாம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பிஎஸ்சி நர்சிங்ல படிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அதுல கொஞ்சம் நல்லா எலாபரேட்டா டீப்பா படிப்போம். பட் இதுல கொஞ்சம் கம்மியா நம்ம என்ன செய்வோம்னு படிப்போம். அதே மாதிரி தான் அனாட்டமி அண்ட் பிசியாலஜி, நர்சிங் ஃபவுண்டேஷன், கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங், மெடிக்கல் அண்ட் சர்ஜிக்கல் நர்சிங், பீடியாட்ரிக் நர்சிங், சோசியாலஜி, சைக்காலஜி, மைக்ரோபயாலஜி, ஃபர்ஸ்ட் எய்ட் அண்ட் அப்ஸ்டெக்டிக் அண்ட் கைனகாலஜி, மிட்வைஃபரி. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட சப்ஜெக்ட் இருக்கும். ஸோ நம்மளோட ரோல் ஹாஸ்பிட்டல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டை கேர் பண்றதும் டாக்டர்ஸ்க்கு வந்து அசிஸ்டண்டா அந்த ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்லையும் அண்ட் நர்சிங் கேர் கொடுக்கறது தான் நம்மளோட மெயின் ரோலா இருக்கும். அண்ட் நம்ம ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் முடிச்சுட்டு ஹையர் ஸ்டடிஸ் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹையர் ஸ்டடிஸ் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்க ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் முடிச்சுட்டு போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் அப்படிங்கிற கோர்ஸ் இருக்குது. அந்த கோர்ஸ் வந்து 2 வருஷத்துக்கான படிப்பு. இந்த போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து ஈக்குவல் டு பிஎஸ்சி நர்சிங் ஆயிடுவீங்க. அதே நேரத்தில் போஸ்ட் பேசிக் டிப்ளமோ கோர்சஸ்க்கான அட்மிஷனும் இருக்குது. அதாவது போஸ்ட் பேசிக் டிப்ளமோ இன் நியோனேட்டல் கேர், எமர்ஜென்சி கேர். ஸோ இந்த மாதிரி டிப்ளமோ கோர்சஸ் 1 இயர்க்கான டிப்ளமோ கோர்சஸும் ஆஃபர் பண்றாங்க. இது கவர்மெண்ட் செக்டர், பிரைவேட் செக்டர் ரெண்டுலயுமே இருக்குது. அந்த கோர்ஸ் கூட நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்மளோட சேலரி லெவல் இல்லைனா ஸ்கோப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராடுக்கால உங்களுக்கான வேக்கண்ட் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டர்ல இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நீங்க ஒரு எய்ம்ஸ்லயோ, இஎஸ்ஐலயோ, இல்லைனா ஜிப்மர்லயோ, இல்லைனா ஆர்ஆர்பி ரயில்வேலயோ நீங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஒரு நர்ஸா வந்து ஒர்க் பண்ண முடியும். மோர் ஆர் லெஸ் பிஎஸ்சி நர்சிங்கும் ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்கும் ஒன்று தான். பட் இருந்தாலுமே ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் அப்படிங்கிறது டிப்ளமோக்கு அண்டர்ல வரும். பிஎஸ்சி நர்சிங் அப்படிங்கிறது நமக்கு வந்து கண்டிப்பா வந்து டிகிரிக்கு அண்டர்ல வரும். ஸோ எப்பவுமே டிப்ளமோவை கம்பேர் பண்ணும்போது டிகிரி அப்படிங்கிறது வேல்யூ தான். முடிஞ்ச அளவு எல்லாருமே பிஎஸ்சி நர்சிங் படிக்க ட்ரை பண்ணுங்க. சப்போஸ் எனக்கு வந்து போதுமான அளவு வசதி இல்லை, பண வசதி இல்லை, பிஎஸ்சி நர்சிங்க்கு ஃபீஸ் கட்டுற அளவு எங்கள் வீட்டில் வந்து வசதி இல்லை, கவர்மெண்ட்லேயே வந்து பிஎஸ்சி நர்சிங் ரொம்ப கம்மியான சீட் தான் இருக்குது, ஸோ நான் வந்து ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா ட்ரை பண்ணலாம். கவர்மெண்ட்ல வந்து ஏழைப்புற மாணவர்களும் கிராமப்புறத்துல இருந்து வரக்கூடிய மாணவர்களும் வந்து இந்த நர்சிங்குள்ள வரணும் அப்படிங்கிறக்காண்டி தான் ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்க்கு நிறைய சீட்ஸ் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா வச்சிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவு இந்த ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். நமக்கு வந்து அட்மிஷன் வந்து எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி நர்சிங்
டிகிரி கோர்ஸ்க்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். அது முடிஞ்சதுக்கப்புறம் டிப்ளமோ இன் நர்சிங்க்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த அப்ளிகேஷன்ல நீங்க சப்மிட் பண்ணி கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான ஒரு மெடிக்கல் காலேஜ தேர்ந்தெடுத்து நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா படிக்கலாம். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்க்கு உங்களுக்கு அட்மிஷன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நர்சஸ் ப்ரொஃபைல் அப்படிங்கிற நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.